திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்பது தொடர்பான விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் குழு அறிவிக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நீடித்து வந்த இழுபறி தற்போது திமுக காங்கிரஸ் இடையே இறுதிக்கட்டத்தை எட்டி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. காங்கிரசிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்பன போன்ற விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் குழு அந்த விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கையெழுத்தானது திமுக காங்கிரஸ் ஒப்பந்தம். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணியை திமுக உறுதிப்படுத்தியிருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கும் நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்பது போன்ற விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் குழு அறிவிக்கவிருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணியை திமுக உறுதிப்படுத்தியிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை அதிக தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து காங்கிரஸ் வலியுறுத்தி வந்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் நீண்ட இழுபறி நீடித்து வந்தது. தற்போது திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. காங்கிரஸ் கேட்டது போலவே திமுக தரப்பிலிருந்து அதிக தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா என்பன போன்ற விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும். எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்பன போன்ற விவரங்களை காங்கிரஸ் குழு இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி ஒருங்கிணைப்பை மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிரூபித்து காட்டியிருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. கூட்டணி ஒருங்கிணைப்பில் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிரூபித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. 2026 மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரசுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.
திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நீடித்து வந்த இழுபறி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டி கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு தொகுதி பங்கீட்டிற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கிறது. கூட்டணி ஒருங்கிணைப்பில் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிரூபித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது.